செல்வாக்கும் வசதியும் கொண்ட ஓர் பெரிய குடும்பத்தில் பிறந்து இன்று சாதுவாய் நடைபோட்டுக் கொண்டிருக்கும் பெருமாள் ஆயுள் தண்டனை கைதியாய் சிறையில் அடைபட்டு கிடந்தவர் என்றால் ஆச்சரியமாயிருக்கிறதல்லவா? இப்படிப்பட்ட ஆச்சரியங்கள் நெல்லை சீமையில் நித்தமும் நடக்கும் நிகழ்வுகள்தானே. ஒரு பெரிய குடும்பம், அதிலும் கூட்டு குடும்பம், ஏகப்பட்ட விவசாய நிலங்கள், அந்த நிலமகளை நம்பி வாழும் நேர்த்தியான குடும்பம். விவசாயமே உயிர் மூச்சு என வாழ்ந்த அந்த மாபெரும் குடும்பத்தில் பிறந்தவர்தான் பெருமாள். எங்கள் அப்பா பேர் கந்தியத்தேவர், எங்கள் அம்மா பேர் எஸ்கேம்மாள். வாழ்க்கை எங்களுக்கு ஏற்கனவே சொத்துக்கள் நிறைய உண்டு. நல்ல ஃபேமிலி, நல்ல குடும்பம், பெரிய குடும்பம். எங்கள் தாத்தா பேர் சன்னைத்தர் வானமாவத்தர்னா அந்த ஏரியாவில் தாலுகா ஃபுல்லாக தெரியும். எங்கள் குடும்பம் பெரிய குடும்பம். எங்கள் அப்பா எல்லாருமே விவசாயம் தான். கம்பல்கிட்ட குடும்பம் பூராமே விவசாயம் தான். எங்களுக்கு மோட்டர் கிணறுலாம் இருக்குது. எங்களுக்கு ஒரு குளத்து பற்றியே இருக்குது. எங்களுக்கு வேறு யாருக்குமே கிடையாது. எங்களுக்கு நல்ல சொத்துக்கள் நிறைய இருக்குது. எங்களுக்கு விவசாயம், எங்கள் அப்பா விவசாயம் தான், எங்கள் பெரியப்பா, எங்கள் சித்தப்பா எல்லாருமே விவசாயம் தான். கம்பல்கிட்ட விவசாயம் தான். மண்மகள் சிரித்தால் மக்கள் மனங்களில் என்றென்றும் மகிழ்ச்சிதானே. இந்த குடும்பத்தில் வருமானம் செழித்தது. உற்சாகமாய் உழுது பயிரிட்டு விளைச்சல் பெருகும் போது மனதில் மகிழ்ச்சி தானாகவே வந்துவிடும். அது உண்மை என்பதை நிரூபித்து வாழ்ந்தது இந்த குடும்பம். அப்போ எங்களுக்கு சொத்து நிறைய பாகப்பிரிவினை வைக்காமல் பொதுவாக மொத்தத்தில் பங்கு வச்சுனா எங்கள் தாத்தா இன்சார்ஜில் தான் அது இருந்துக்கிட்டு இருந்தது. இப்போவுமே எங்கள் சித்தப்பா இன்சார்ஜில் இருந்துக்கிட்டு இருக்குது. சொத்துக்கள் நிறையா இருக்குது. எப்படி வருஷத்துக்கு ஒரு 50,000 ரூபாயாவது மிச்சம் வரும் எல்லாம் ஒரு வீட்டுக்கு. இத்தனை செல்வமும் செல்வாக்கும் உள்ள குடும்பத்தில் பிறந்த பெருமாளின் சிறு வயது எப்படி இருக்கும் என்பதை சொல்லவும் வேண்டுமா? ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என அமர்க்களப்பட்டது பெருமாளின் பள்ளி பருவம். அது ரொம்ப அழகாக இருந்தது. அது ஒரு ஆனந்தமான ஒரு வாழ்க்கையில் பள்ளி இது அதுக்கு ஈடே கிடையாது. ஸ்போர்ட்ஸ் கிளப்பில் எல்லாம் என்னை சேர்த்து ரெட் கிளப்புன்னு சொல்லி அதுக்கு ஒரு இது வச்சுருந்து இந்த தாலுகாவிலே நான் நம்பர் 1 ஓட்டப்பந்தயத்தில் நம்பர் 1 வந்தேன். மூலகருப்பட்டி, ஏர்வாடி எல்லாம் சர்டிஃபிகேட் இன்னும் கூட இருக்க ரன்னர் சர்டிஃபிகேட்னு சொல்லி என்கிட்ட இன்னும் கூட பாதுகாப்பாக பத்திரமா வச்சுருக்கேன். அதான் கஷ்டம் என்பதே இல்லாமல் கை நிறைய வருமானம் உள்ள தந்தை, அன்புக்கு அளவுகோலே இல்லை என்பதை அன்றாடம் நிரூபிக்கும் அம்மா, அன்பும் அரவணைப்பும் நிறைந்த சூழலில் பெருமாளின் இளம் பருவம் நடைபோட்டது. பள்ளி படிப்பும் நன்றாகவே நகர்ந்தது. எங்கள் அம்மா நான் 6ஆம் வகுப்பு படிக்கும்போது எங்கள் அம்மா கூட்டு குடும்பமாக தான் இருந்தது. எங்கள் மரவச்சில் எங்கள் குடும்பமே கூட்டு குடும்பமாக தான் இருந்தது. கேன்சர் நோயில் எங்கள் அம்மா இறந்துட்டாங்க. அப்படி இறந்த உடனே எங்கள் அம்மாவுக்கு கூட பிறந்த தங்கச்சி 2ஆம் வட்டம் திருமணம் செஞ்சுக்கிறாங்க. தாயோடு அறுசுவை மட்டுமா போனது? பெருமாளின் படிப்பும் தடுமாறியது. கல்வி கற்கும்படி உற்சாகம் மூட்ட ஆள் இல்லாததால் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெறாமலே பள்ளி படிப்பையும் முடித்துக் கொண்டார் பெருமாள். எங்கள் அம்மா இறந்தது தான் என் லைஃபே இதாகிடுச்சு. எங்கள் அம்மா இறந்ததுமே எனக்கு ரொம்ப அது எங்கள் அம்மா இறந்ததோடு நானும் இறந்ததுக்கு சமந்தான். அது என்னுடைய படிப்பே போயிடுச்சு. தாயை இழந்த பிள்ளைக்கு தகப்பன் ஆதரவாய் இருக்க வேண்டும். ஆனால் அவரோ இன்னொரு தாரம் தேடிச் செல்ல தனித்து விடப்பட்டார் பெருமாள். அதுக்கப்புறம் எங்கள் அப்பா 2ஆம் தாரம் கல்யாணம் பண்ணார். அப்புறம் என் தம்பிகள், எங்கள் அண்ணங்கள்லாம் அப்போ பராமரிப்புக்கு எங்களுக்கு எங்கள் அப்பா அவ்வளவு சரியாக செய்யலை. சுருக்கத்தில் வந்தால் எங்கள் அப்பா சரியில்லை. எங்கள் அம்மாவுக்கு கூட வந்த தங்கச்சி தான் கட்டினாலும் அது அவ்வளவு விசேஷமான ஒரு இதாக எங்களுக்கு சந்தோஷமாக தெரியல. அது வித்தியாசமாக நாங்கள் நினச்சோம். எங்கள் அண்ணன் எங்கள் மாமா வீட்டுக்கு போயிட்டாப்புல, எங்கள் அம்மா பிறந்த ஊருக்கு போயிட்டாப்புல. எனக்கு கூட பிறந்த ஒரு அக்காவுக்கு ஒரு தங்கச்சி இருந்தது. அது எல்லாம் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டோம். அப்போ எங்கள் அம்மா இறந்துமே நாங்கள் கஷ்டப்பட்டோம்.
பாசம் காட்ட தாய் இல்லை, வழிகாட்ட தந்தையும் இல்லை. கூடா நட்பு பெருமாளைச் சூழ அடிதடி, வம்பு வழக்கு என பெருமாளது வாழ்க்கை தடம் மாறத் தொடங்கியது. அப்படி இதானோன்னு நானும் மாதிரி இங்கே இருக்க முடியாது, சேராதவங்க கூட சேர்ந்து என்னுடைய வழியே மாறிடுச்சு. மலர்ந்த மலர் ஒன்று சரியாக மனம் பரப்பும் முன்னாலே கருகிப் போய்விடக்கூடாது என்று நினைத்த இவரது தாத்தா இவரை வேறு ஊருக்கு அழைத்துச் சென்று விவசாய வேலையில் ஈடுபடுத்தினார். எங்கள் தாத்தா நானேக்கு வாப்புன்னு சொல்லி இங்கே பிடிச்சி இங்கே கொண்டு விட்டார். விட்டு அன்றைக்கி தான் விவசாயத்தில் கொண்டு விடுதாங்க என்னை. மோட்டர் கிணத்துக்கு போவேன், வயலுக்கு போவேன், ஆடு மாடுகள்லாம் இருந்தது, அதை பார்த்துக்கிட்டே இருந்தேன். இதற்கிடையே மிகப்பெரிய கூட்டு குடும்பமாயிருந்த இவர்களது குடும்பத்தில் கலகம் விளைந்தது. இவரது அப்பாவின் தம்பிகள் அவருடைய தவறான போக்கினை சகித்துக் கொள்ள மனம் இல்லாமல் சொத்தை பிரித்து கேட்க அவர் மறுக்க அவர் மீது மிகவும் வன்மமுடன் இருந்தார். எங்கள் குடும்பத்துக்குள்ளே குழப்படிகள், சொத்து தகராறு ஆரம்பிக்குது. கோர்ட்டு கேஸ் அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பா எங்கெல்லாம் நாங்கள் பள்ளியெடுத்து தம்பிக்கிட்டு இருக்கிறோம். குடும்பத்துக்குள்ளே பிரச்சனைகள், ஒரே பிரச்சனைகள் அப்படி வந்துக்கிட்டு இருக்கிறப்போ, ஆனால் அருவாகம்பு தூக்காத சண்டை, வாயில் சண்டை போட்டு ஒருத்தர் பேசாமல் இருந்துக்கிட்டே இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் ஒரு விவசாய குடும்பத்தில் ஒரே பெண்ணாய் பிறந்தவரை பெருமாளுக்கு மனம் முடித்து வைத்தனர். நான் கொஞ்சம் ரவுடித்தனம் மாதிரி அடாவடித்தனமாக அலைய ஆரம்பிச்சிட்டேன்ல, அதனால் உடனே இவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடணும் அப்படின்னு சொல்லி மேரேஜ் பண்ணி வச்சாங்க. குதூகலமாய் குடும்பம் நடத்தி வந்தார் பெருமாள். இவரது அப்பாவுக்கும் சித்தப்பாவுக்கும் பிரச்சனை பெரிதாகிக் கொண்டே போக ஒரு கட்டத்தில் சித்தப்பா பெருமாளின் அப்பாவை வெட்டி விடுகிறார். அப்படி நாங்கள் சந்தோஷமாக இருக்கிற காலத்தில் தான் எங்கள் அப்பாவை எங்கள் சித்தப்பாமார் 3 பேரும் சேர்ந்து வெட்டிடுறாங்க. வீடுக்கு அடுத்த வீடு தான் வெட்டிடுறேன். எங்கள் அப்பாவுக்கு ஒரு 7-8 வெட்டு உண்டு, இந்த காலத்துலலாம் வெட்டு உண்டு. அதில் வெட்டின நிமிஷம் எங்கள் அப்பா பொழைச்சிக்கிட்டார். ஐக்கிரண்டுக்கு கொண்டு போய் ஒரு 10-20 நாள் இருந்து பொழைச்சிக்கிட்டார். அந்த நேரத்திலும் பெருமாள் தன் அப்பாவை வெட்டிய சித்தப்பா வீட்டிலேதான் வசித்து வந்தார். ஊரிலே தூபம் போடத்தான ஆட்கள் இல்லை. உன் அப்பாவை வெட்டியவன் வீட்டிலே இருக்கிறாயே, உனக்கு ரோஷம் இல்லையா? பழிக்கு பழி வாங்க வேண்டாமா என பெருமாளின் மனதிலே விஷ விதையை தூவ அது நேரம் விதின்னு தான் சொல்லணும். அது திரும்ப எங்கள் தாத்தா வீட்டில் நான் வளர்ந்துக்கிட்டோம், தாப்புனாராக வெட்டினாமுன்னொடனே அதுவும் 4 பேர் கேள்வி வச்சு தான். இல்லை உங்கள் அப்பாவை வெட்டிட்டான், நீ என்னடா பண்ணுத, நீ உங்கள் அப்பா விட்டு ஆஸ்பத்திரியில் இருக்கான், நீ அங்கே போய் சோறு தின்னுக்கிட்டு இருக்கியே அப்படின்னு சொல்லி வீம்ப இது பண்ணி விட்டாங்க. அவர் தீபாவளி அன்னைக்கு, தீபாவளி சாயங்காலம் ஒரு 6 மணி இருக்கும். அவரும் அருவாளோடு வராரு, நானும் அருவாளோடு போகிறேன். உடனே அவர் தான் என்னை முதல்ல வெட்டுதார். உண்மை சம்பவம், அவர் தான் என்னை முதல்ல வெட்டுதார். நான் எட்டி பிடிச்சிட்டு திரும்ப வெட்டிடுறேன். அவர் வெட்டும்போது நான் பிடிச்சிக்கிட்டேன், 2ஆம் மட்டும் நான் வெட்டினதில் செத்துட்டார். ஆனால் அன்றைக்கி அது எனக்கு தெரியல, உண்மையிலே தெரியல. அன்றைக்கி தாப்பனாரை வெட்டணுங்கிற ஒரு ஆக்ரோஷம் தான் இருந்தது. அன்றைக்கி வெட்டிட்டேன். திருமணமான 16வது நாளில் அடங்காத சினத்தோடு
தன் சித்தப்பாவை வெட்டிச் சாய்த்து விடுகிறார் பெருமாள். நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு பெருமாளின் வழக்கு விசாரணை நடைபெற்றது. போலீஸில் சரண்டர் ஆகிறோம். போலீஸு எங்களை எங்கேயோ இந்த பொத்தையில் வச்சு பிடிச்சியா சொல்லி கேஸை போட்டு உள்ளே ரிமாண்ட் பண்ணிட்டாங்க. ரிமாண்ட் போட்டு இந்த மாதிரி ஜாமீனில் வெளியே வந்துடுறோம். 30 நாள் கழித்து உடனே ஜாமீனில் வெளியே விட்டாங்க. ஜாமீனில் வந்தோடனே மாறி விவசாயத்தை தான் பார்க்குறோம். விவசாயம் பார்த்த உடனே அப்படியே மாறி குடும்பம் நல்லா சந்தோஷமாக இருந்துக்கிட்டு இருக்கு. இறுதி தீர்ப்பு ஆயுள் தண்டனை என உறுதி செய்யப்பட்டது. கொலை செய்யும் போது கூட எனக்கு அன்றைக்கி இருந்த காலகட்டம் தெரியல. என்னைக்கு லைஃப்னு சொல்லி ஜட்ஜி எழுதினாரோ அன்றைக்கி நான் பீடி பற்றப்பேன். அந்த சர்ச்சு தீர்ப்பை சொல்லி என்ன ஒரு ரவுண்டா மாதிரி இருக்குது செஷன்ஸு கோர்ட்டில், புது செஷன்ஸு கோர்ட். அந்த ரவுண்டாவில் கொண்டு வச்சுருக்காங்க. எங்கள் அப்பா அம்மாவெல்லாம் நான் பீடி பற்ற வைக்க மாட்டேன். ஆனால் அன்னைக்கு இருந்த அந்த ஆயுள் தண்டனை சொன்னதும் என் ஒய்ஃபு எங்கள் அம்மா எல்லாருமே குடும்பத்தோடு சேர்ந்து அழுதுட்டாங்க. அது வரைக்கும் அங்கே அந்த ஆயுள் தண்டனை தீர்ப்பு சொல்லி வெளியே கொண்டு வச்சுருக்கு போலீஸ் விலங்கு போட்டு. அது ஃபீலிங்காக எனக்கு தெரியல. இவங்க எல்லாரும் அழுததும் என் மனசு பதட்டம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டு, அப்போ ஆயுள் தண்டனை பெருசாக இருக்குமோன்னு சொல்லி நினச்சி பதட்டம் கொடுத்த உடனே பீடியை எடுத்து பற்ற வச்சா பற்ற வைக்க முடியல பீடியை. உண்மையிலே சொல்லணுங்க, அது அன்னைக்கு என் கை அப்படியே பதறிட்டு. எங்கள் அப்பா எனக்கு பீடி பற்றி சேர்ந்தார் இந்த செஷன்ஸு கோர்ட்டில். என் கையை நான் அந்த தீ குச்சி அப்படி கொளுத்தும் போது அப்படியே பதறி அந்த தீ குச்சி அணைஞ்சிருது. எங்கள் அப்பா பற்ற வச்சுருந்தார். எங்கள் அப்பா முதல்ல பீடி பற்றி வைக்க மாட்டேன், ஆனால் எங்கள் அப்பா எனக்கு பற்ற வச்சுருந்தார். அதை எனக்கு இன்றைக்கி அதை மறக்க முடியாத ஒரு சம்பவம். சிறை வாழ்க்கையின் கொடுமையை விவரிக்க வார்த்தைகள் எது? சிறைக்கு செல்பவர்களின் மனமெல்லாம் இப்படித்தான் சிந்திக்கும். இது ஒரு வாழ்க்கையா? இப்படியெல்லாம் அவதிப்பட வேண்டும் என்று தெரிந்திருந்தால் அந்த தவறை செய்திருக்க மாட்டேனோ? வாழும்போதே நரகத்தை அனுபவிக்கும்படி சொல்வார்களே, அது இதுதானோ? உள்ளே போனால் உடனே தான் யூனிஃபார்மை தந்துட்டாங்களே, வெள்ளை ஒயிட்டு சட்டை ஒயிட்டு டவுசர். ஒரு கணவன் இறந்தால் பொண்டாட்டி வெள்ளை சேலை கட்டதை தான் பார்த்துருக்கோம். ஒரு ஆயுள் தண்டனை கைதிக்கு அன்னைக்கே அவன் உயிரோடு இருந்ததுக்கு பிரச்சனை கிடையாது, செத்ததுக்கு சமம் தானே. ஒயிட் அண்ட் ஒயிட்டு தான் உள்ளே கொடுத்து உள்ளே அடைச்சிருந்தாங்களே. கீழே பூமியை தான் பார்க்க முடியும், மேலே ஆகாயத்தான் கேட்கும், சத்தம் தாங்க கேட்கும், வேறு ஒன்றுமே தெரியாத. மனைவி குடும்பத்தை பிரிந்து கட்டுப்பாடுகள் நிறைந்த கொட்டடியிலே அடைபட நேர்ந்ததே என பெருமாளின் மனது மீளா துயரில் ஆழ்ந்தது. மனைவி படும் துன்பமும் மனதை வாட்டியது. ஆமாம், உள்ள மனுக்கு வராங்க, என்ன வந்து பார்க்க வராங்க. பார்க்க வந்தவுடனே ரொம்ப அசந்தாப்பில் சோர்ந்தாப்பில் இருக்காப்பில். ஏன் அசந்தாப்பில் இருக்குன்னு சொல்லி கேட்க, கம்பி வளரலாம், அவங்க அந்த புறம் நான் இந்த புறம் தானே, ஏன் சோர்ந்தாப்பில் இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது காலில் கல் விழுந்துட்டு, செங்கல் கல் தையல் போட்டிருக்கேன் நாப்பில். அப்போ நான் அதை எட்டி அந்த காலை பார்த்தேன், காலை தூக்குன்னு சொல்லி எட்டி பார்க்க போகிறப்போ பார்த்தேன் அதில் பேண்டேஜ் போட்டு சுற்றி இருந்தது. அழுதாப்பில், இந்த கொலை பண்ணலைன்னா எனக்கு இந்த நிலைமை வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்டாப்பில். ரொம்ப கஷ்டம் அது. நான் மட்டும் இந்த தவறை, அதாவது எனது சித்தப்பாவை கொலை செய்யாமல் இருந்திருந்தால் வாழ்க்கை எத்தனை இன்பமாய் கழிந்திருக்கும். எங்கள் சித்தப்பாவை அன்னைக்கு இருந்த சூழ்நிலை என் தகப்பனாரை வெட்டினார்னோடனே எங்கள் சித்தப்பாங்கிறத மறந்தேன் நான். ஆனால் இப்போ எனக்கும் இடையில இன்னொரு பார்ட்டிக்கு சண்டை வந்தது. அன்னைக்கு என் குடும்பத்தில் எங்கள் சித்தப்பா இருந்ததுன்னா என் கூட வந்திருப்பார் இல்லையா.
எங்கள் சித்தப்பா செத்துது எனக்கு எவ்வளோ கஷ்டம், அது நஷ்டம் தானே எனக்கு. எங்கள் அப்பாவுக்கு தம்பி ஒரு ஆள் செத்து போனார்னா அது எனக்கு நஷ்டம் தானே. ஆனால் அன்னைக்கு இருந்த சூழ்நிலை, அன்னைக்கு என்னுடைய நான் இந்த மாதிரி படிக்கலாம் படியாத ஒரு சூழ்நிலை, வேகம் அன்னைக்கு தெரியல. ஆனால் இன்னைக்கு உறுதியாக நினைக்கிறேன், எங்கள் சித்தப்பாவை நான் செஞ்சது மனப்பூர்வமாக தவறுன்னு நினைக்கிறேன். ஆனால் இன்றோ என் மனைவி செங்கல் சூளையில் வேலை பார்த்து என் செலவுக்கு பணம் கொடுக்கும் நிலை ஏற்பட்டு விட்டதே என்று கண்ணீர் வடித்தார் பெருமாள். நான் என்னைக்கு தண்டனை வாங்கணும் அன்னைக்கு நினைச்சேன், அது ஒரு பக்கம். ஆனால் அந்த 14 வருஷம் ஜெயிலுக்குள்ளே இருந்து என் குடும்பத்தை கெடுத்து என் குடும்பத்துக்கு செலவையும் இழுத்து விட்டு, என்னால் என் குடும்பத்துக்கு செலவு தானேங்க. இந்த 14 வருஷமும் வருமானமும் கிடையாது என் குடும்பத்துக்கு, மேல்கொண்டு என் குடும்பத்துக்கு செலவு தானே. ஒரு சொல்லுவாங்க, இருந்தும் கெடுத்தான் செத்தும் கெடுத்தான்னு சொல்லுவாங்க. ஆயுள் தண்டனை எவன் ஒருத்தன் வாங்கினானோ அந்த குடும்பத்துக்கு அவன் இருந்ததும் ஒன்று செத்ததும் ஒன்று தானே. அவனால் வருமானமும் கிடையாது. மேல்கொண்டு இவனை பார்க்க போகிறதுக்கு பஸ் ஏறி போகணும், பொருள் வாங்கிட்டு போகணும். அவங்க என்ன கஷ்டப்பட்டு வாங்கிட்டு போகிறாங்க அந்த குடும்பம். என் மனைவி செங்க சம்மந்து எனக்கு பீடி சிகரெட்டு பழங்கள் வாங்கிட்டு வரா. அந்த 14 வருஷமும் நான் அவளுக்கு ரூபா கொடுத்தனானா இல்லையே, அவள் தானே கஷ்டப்பட்டு கொண்டுட்டு வரா. இப்படி ஒவ்வொரு குடும்பமும் அருவா தூக்குனவங்க குடும்பம் புறாமே தாங்க. சிறையில் பல ஆண்டுகளை நல்ல முறையில் கழித்ததால் கண்காணிப்பாளராக சிறையில் நியமிக்கப்பட்டார். மாதிரி நான் உள்ள வேலைலாம் பார்ப்பேன். நான் உள்ள வேலை பார்த்து வீட்டுக்கு பணம் அனுப்பேன். மாதிரி என் மாமனார் என் மாமியார்லாம் என் ஒய்ஃபை நல்லா பார்த்துக்கிடுவாங்க. ஏன்னா ஒரே பொண்ணு. என் என் ஒய்ஃபு கூட சேர்ந்து வேறு பெண்கள் கிடையாது. அதனால் அவங்க நல்லா பார்க்கலன்னு சொன்னால் என் வாழ்க்கை இன்னும் ரொம்ப மோசமாக இருக்கும். அவங்க என் ஒய்ஃபை நல்லா பார்த்துக்கிட்டாங்க. மாதிரி நான் உள்ளுக்குள்ளே காணிக்க வாடுறாயிட்டேன். அதுக்கப்புறம் காணிக்க வாடுறானதுக்கப்புறம் கொஞ்சம் பிரச்சனை இல்லாமல் இருந்துக்கிட்டு இருந்தது. நான் அந்த சம்பளத்தை வீட்டுக்கு கொடுத்து விடுவேன். அப்படி வச்சு நல்லா ஓடிக்கிட்டு இருந்தது. நல்லவர்கள் சிலரின் வழிகாட்டுதலால் மேற்படிப்பு படிக்கும் வாய்ப்பும் வந்து சேர்ந்தது. அந்த வாய்ப்பை சரியான முறையில் பயன்படுத்திக் கொண்டு சிறையிலேயே பட்டதாரியானார். மாதிரி அரசு எனக்கு இந்த யூனிவர்சிட்டியிலேருந்து வந்தாங்க, படிக்கலாம்னு சொல்லி கேட்டாங்க. சரின்னு சொன்னேன். என்ன படிச்சுக்கன்னு கேட்டாங்க. 10th முடிச்சிருக்கோம்னு. சிறப்பும் படிங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதில் தான் முதல்ல நான் எம்ஏ எழுதினேன். டேரெக்டாகவே எம்ஏ எழுதினேன். எம்ஏ எழுதி பாஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் எம்பியில் எழுதினேன். ஆயுள் தண்டனை கைதியாய் சிறைக்குச் சென்ற பெருமாள் அழியா கல்வியை பழுதறக் கற்று அறிவார்ந்த மனிதராய் வெளி உலகை காண விடுதலையாகி வந்தார். சுமார் 14 ஆண்டுகள் சிறையிலே கழித்துவிட்டு சுதந்திரப் பறவையாய் வெளியில் வந்தார். ரீல்ஸ் பண்ணி வெளியே வந்ததும் எங்களுக்கு சொத்துக்கள் நிறையா இருக்குது. சொத்தை ஒரு 20 ஏக்கர்கிட்ட நான் விற்றேன். இப்போ வந்து குடும்பம் பற்றி நான் விடுதலையாகி வந்ததுமே எல்லாருமே ஒன்றாயிட்டாங்க. நான் எனக்கு தண்டனை கழிக்க போகுதுனாலே என்னை வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னைக்கு காணிக்க ஓடுற ஆனனோ எனக்கு அன்றைக்கே கவர்மெண்ட் எனக்கு லீவு தரவும் ஆரம்பிச்சிடுச்சு. அது வரைக்கும் எனக்கு ஜெயிலை விட்டு நான் வெளியே வந்ததே கிடையாது. என்றைக்கு நான் காணிக்க ஓடுற ஆகி உள்ள வேலை பார்க்க ஆரம்பிச்சோன்னா அன்றைக்கி எனக்கு கவர்மெண்ட்டு லீவில் விட்டு நீ வீட்டுக்கு போயிட்டு வரலாம் போ அப்படின்னு சொல்லலாம் வெளியே கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டாங்க. அதுக்கு முன்னால் ரொம்ப கஷ்டம். அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். இந்த மோத்திரம் இதெல்லாம் நான் சொன்னனால ரொம்ப கஷ்டம். காணிக்க ஆடுறதுக்கப்புறம் லீவில் அடிக்கடி நான் வீட்டுக்கு வருவேன். எங்கள் சித்தப்பா மாட்ட பேச எல்லாமே இருந்து எல்லாம் முடிஞ்சது. விடுதியால் ஆகி வந்ததுக்கப்புறம் ஒரு 20 ஏக்கர் நிலத்தை விற்றோம். விற்று எல்லோரும் ரூபாயை பங்கு வச்சுக்கிட்டு சந்தோஷமாக இருந்துக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் இப்போ சொத்தை பூராத்தையும் பங்கு வச்சிட்டோம். எல்லா சொத்தையும் பங்கு வச்சிட்டோம். இன்னொரு 60 ஏக்கர் மட்டும் பங்கு வைக்காமல் கிடக்குது. இப்போ அந்த எல்லா இன்சார்ஜும் என்கிட்டே கொடுத்துட்டாங்க. எல்லா பொறுப்புகளையும் தன் தோளில் சுமந்து கொண்டு தன் மனதிற்கினிய மனைவியோடு நிம்மதியான அழகான வாழ்க்கையை மனநிறைவோடு வாழ்ந்து வருகிறார். இப்போ எந்த குறையும் இல்லாமல் எந்த பிரச்சனைக்கும் போகாமல் அழகாக வீட்டை கட்டி நானும் மனைவியும் சந்தோஷமாக இருக்கும்.
என் தம்பி இறந்துட்டாப்புல. என் தம்பிக்கு 2 பெண் குழந்தைகள். எங்களுக்கு குழந்தை கிடையாது. அந்த 2 பெண் குழந்தையும் நாங்கள் தான் எடுத்து வளர்க்கோம். ஒன்று 10th படிக்கு, இன்னொன்று 9th படிக்குது. 2 குழந்தையும் எங்கள்கிட்ட தான் இருக்குது, நாங்கள் தான் வளர்க்கோம். அந்த 2 குழந்தைக்கு தாய் தப்பனா நாங்கள் தான் இருக்க போகிறோம். எனக்கு அடுத்தாப்புல உள்ள அந்த சொத்துக்களுக்கு அந்த பிள்ளைகள் தான் வாரிசு. இப்போ எனக்கு சொத்துல நல்லா இருக்குது. இப்போ எந்த கஷ்டமும் கிடையாது. இவரை மக்களும் ஏற்றுக்கொள்ள கவுன்சிலராகவும் கௌரவமான பொறுப்பில் இருந்து வருகிறார். தன் சித்தப்பாவை அந்த ஒரு நிமிட ஆத்திரத்தால் பலிவாங்கிய இவரது உள்ளம் இப்போது அந்த ஜீவனுக்காக வருத்தப்படுவது நெகிழ்வை உண்டாக்குகிறது. இன்றைக்கி எங்கள் சித்தப்பா மாதிரிலாம் இப்போ என்கிட்ட அந்யூன்யமாக இருக்காங்க. எது ஒன்றாலும் என்கிட்ட ஃபோன் போட்டு கேட்பாங்க, எங்கடா நிற்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அவங்க அதை மறந்துட்டாங்க. அப்போ நான் எங்கள் சித்தப்பனை கொண்டு வந்து நான் அதை உணரலைன்னு சொன்னால் அப்புறம் நான் மனுஷனே இல்லையே. அறிவால் எதையும் சாதிக்கும் உலகில் அருவாள் தூக்கினால் வாழ்க்கையை இழக்க நேரிடும் என்ற தத்துவம் இவரிடமிருந்து தானாய் வெளிப்படுகிறது. எக்காரத்தை கொண்டு அருவாளை தூக்கி இன்னொரு ஆளை வெட்டதுக்கு நமக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. அவனை கோரப்படுத்தியோ அவனை காயப்படுத்தியோ அவனை ஊனமுற்றமான ஆக்கி கொல்லாட்டிலும் கூட ஊனமாக ஆக்குறதுல நமக்கு என்ன சந்தோஷம் இருக்குது? எக்காரணத்தை கொண்டும் அருவாள் தூக்கக்கூடாதுங்க. ஒரு உயிரை கொள்வதற்கு நமக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. இவரது வாழ்வில் ஏற்பட்ட சறுக்கல் வாழ இருக்கும் இளைஞர்களுக்கு ஒரு பாடம். இவரையே முன்மாதிரியாய்க் கொண்டு இளைஞர்கள் அந்த ஒரு நிமிட ஆத்திரத்தை அடக்கி உணர்ச்சிக்கு ஆட்படாமல் அறிவுபூர்வமாய் சிந்தித்து நல்வாழ்வை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதே எல்லோரது விருப்பமும்.